பொதுவாக இயேசுவை விசாரிச்சாங்கல்ல, அதில் நிறைய சட்ட மீறுதல்கள் நடந்திருக்கு. அது நீங்கள் மனசில் எப்போவுமே வச்சுக்கணும். அதாவது யூதர்களுடைய சட்டத்தை மீறி இருக்கிறாங்க, ரோமர்களுடைய சட்டத்தை மீறி இருக்கிறாங்க. மீறி தான் ஒரு விசாரணை நடந்திருக்கு. அவரை விசாரிச்ச ஸ்டைலே தப்பு. அந்த ட்ரையல் அப்படி நடந்திருக்கவே கூடாது. நம்பர் 1, யூத சட்டத்தின்படி இரவில், அதாவது சனகரிப் சட்டத்தின்படி இரவில் ஒருவனை விசாரிப்பதற்கு அழைக்க கூடாது. இரவில் அவனை விசாரிக்க கூடாது. இயேசுவை இரவில் விசாரித்தார்கள். அனைத்தும் மீறப்பட்டது. இது அத்தனையும் எதற்காக தேவன் அக்செப்ட் பண்றாருன்னா, எங்கெல்லாம் சட்டத்தை மீறி இயேசுவை தொட்டாங்களோ அப்படி உன்னை சட்டத்தை மீறி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பழைய ஏற்பாடு சட்டத்தை மீறி, மனிதனுடைய சட்டங்களை மீறி உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசு ஒரு கரையம் கொடுத்தார். அது என்னவென்றால், சட்டத்தை மீறி நான் விசாரிக்கப்படுவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என் பிள்ளைய சட்டத்தை மீறி ஆசீர்வதிப்பதற்கு